அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வருடம் முழுவதும் நினைக்கிறத விட அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழணுமா? கண்டிப்பா இந்த அமலை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ஒரு அமல் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையையும் உயர்த்தக்கூடியது என்பதாக சொல்லப்படுது. இந்த அமலை கண்டிப்பா ரமலான் பிறை 28ல் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறதாக சொல்லப்படுது. அதனால கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த பதிவு போய் சேரட்டும். இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வருடம் முழுவதும் ரிஸ்க பரக்கத்தா கொடுக்கக்கூடியது. நம்மளோட வியாபாரத்துல, வேலைகள்ல, சம்பளத்துல, எல்லா விஷயத்துலையுமே, குடும்பத்துல, இன்னும் அன்புல, உறவுகள்ல, ஈமான்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பரக்கத்தை வாரி வழங்கக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த வருடத்துல பெருவாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியது. கஷ்டம், சிரமம், பிரச்சனை எதையுமே நம்ம கிட்டத்துல நெருங்க விடாதாம். இது வருடம் முழுவதும் பாதுகாப்பு கேடயமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அமல் என்பதாக சொல்லப்படுது. எனவே இந்த ஒரு அமலை கண்டிப்பா இதுக்காகவாவது நம்ம எல்லோருமே ஓதணும். ஏன்னா பிரச்சனை, கஷ்டம் வருஷம் முழுக்க நமக்கு இருக்காது அப்படின்னாலே நம்ம எல்லோருமே நிம்மதியா இருக்கலாம். இன்னும் நமக்கு கூடுதலாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கருணையும் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம இந்த அமலை மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அமலை ரமலான் பிறை 28 ஃபஜர்லையும் லுஹர்லையும் கண்டிப்பாக செய்யணும். 2 தொழுகையிலையுமே இதை நீங்கள் நிறைவேற்றணும். ஒரு தொழுகையில் மட்டும் செய்யறது சிறப்புகள் குறைவு என்பதாக சொல்லப்படுது. இப்போ அது என்ன அமல் அப்படின்னா, ஒரு ஆயத்தை ஓதுறது, இன்னும் சலாம் ஆயத்துக்களை ஓதுறது. இந்த ஒரு ஆயத்து என்ன, ஃபஜரில் ஓதக்கூடிய அந்த ஒரு ஆயத்து என்ன அப்படின்னா, சூரா ஜுமாவில் இடம்பெறக்கூடிய 2வது வசனம். இந்த 2வது வசனத்தை 47 தடவை நீங்கள் ஓதி முடிக்கணும். அந்த ஆயத்து என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அடுத்தது லுஹரில் என்ன ஓதணும் அப்படின்னா, 7 சலாம் ஆயத்துக்கள் அப்படின்னு திருக்குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த 7 சலாம்களையும் சேர்த்து நீங்கள் 11 தடவை ஓதி முடிக்கணும். இதற்கான பலன் என்ன அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்படுது. நம்மளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மளோட பொருட்களுக்கும் வருடம் முழுவதும் பாதுகாப்பும் கிடைக்குது. இப்போ அந்த சூரா ஜுமாவில் இடம்பெறக்கூடிய 2வது வசனம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வைன் கானு மின் கபில லஃபி லலாலிம் முபீன். இதை நீங்கள் 47 முறை ஃபஜரில் மட்டும் ஓதிக்கோங்க. லுஹரில் இந்த ஆயத்து ஓத வேண்டியது கிடையாது. ஃபஜரில் மட்டும் இந்த ஆயத்தை 47 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது லுஹரில் நம்ம ஓத வேண்டியது 7 சலாம்கள் அப்படின்னு அல்லாஹாலா மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆயத்துக்களை 11 தடவை நீங்கள் சேர்த்து ஓதணும். அதாவது ஒவ்வொரு ஆயத்தையும் தனித்தனியாக எடுக்காமல் 7 சலாமையும் சேர்த்து ஒரு தடவை அப்படி தான் நம்ம ஓதணும். இந்த வசனங்களில் அல்லாஹாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹாலா சலாம் அப்படிங்கிற அமைதியை, ரஹ்மத்தை கொடுத்துருக்குறான். அதை தான் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அழகான வசனங்களாக இந்த சலாம் வசனங்கள் இருக்குது. இந்த சலாம் வசனங்களுக்கு ஏராளமான சிறப்பும் ஏராளமான வஜீஃபாவும் இருக்குது. அதில் ஒரு வஜீஃபா தான் இந்த வஜீஃபா. இதை நம்ம செய்யறதின் காரணமாக தான் அல்லாஹ்விடமிருந்து அருளும் கிருபையும் ரிஸ்க்கும் நமக்கு கிடைக்குது. இதை நீங்கள் ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் முடியறதுக்கு முன்னாடியே உங்களோட வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டமான நேரங்கள் தொடங்கும். ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்தடையும். இந்த வருடம் முழுவதும் உங்களோட ரிஸ்கில் அல்லாஹ் தாராளமாக விஸ்தீர்ணப்படுத்துவான். குறைகள் எதுவுமே இருக்காது. ஏன்னா சலாம் அப்படிங்கிற இந்த வசனத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. ஏன்னா சலாம் அப்படிங்கிறது வெறும் அமைதி மட்டும் கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் தேடி திரியக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே உள்ளடக்கியது தான் இந்த சலாம். அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சலாம் சொல்கிறோம், நபி மீதும் சலாம் சொல்கிறோம், இன்னும் அல்லாஹ்வே நபி மீது சலாம் தான் சொல்கிறான். அதனால் இந்த 7 வசனங்களையும் நீங்கள் 11 தடவை ஓதிக்கோங்க. நான் உங்களுக்காக அதை ஓதியும் காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். சலாமுன் அலா இப்ராஹீம். சலாமுன் அலா மூசா வஹாரூன். சலாமுன் அலா இல் யாசீன். சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன்.
சலாமுன் ஹிய ஹத்தா மத்லா இல் ஃபஜ்ர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 7 சலாம் கொண்ட ஆயத்துக்களையும் நீங்கள் லுஹரில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல நிம்மதியான மகிழ்ச்சியான அல்லாஹ்வினுடைய அருளையும் கிருபையும் பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கணும் அப்படிங்கிறது துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். உங்களோட துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. இன்னும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபாக்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலையே பட வேணாம். இந்த மாதிரியான அனைத்து வஜீஃபாவையும் போட்டு ஒரு கிதாபை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இதில் இல்லாத விஷயங்களே கிடையாது. இந்த கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.